எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் புக்ஸ் அண்ட் புக்ஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போட்டிருந்தேன். ஸோ அங்கே போய் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் நான் ஒரு 2 புக் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது 2 ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அது என்னென்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு புக்வே. நான் முதலே சொன்ன மாதிரி நான் புக்ஸ் அண்ட் புக்ஸில் என்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டைம் நான் ரொமான்ஸ் புக் ஒன்று வாங்கியிருக்கேன், நகைச்சுவை புத்தகம் ஒன்று வாங்கியிருக்கேன், அப்புறம் நார்மலாக இருக்க மாதிரி சின்ன புக் ஒரு 4 புக் வாங்கியிருக்கேன். நான் மொத்தமாக எத்தனை புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எத்தனை புக்கு 2 4 6 7 புக் நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன புக்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் இதுதான் ஃபர்ஸ்ட் புக். யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதினது. இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க, கதையே கூட கேட்டிருப்பீங்க. எனக்கு சரி நம்ம எல்லாரும் படிச்சிருக்காங்க, ரிவ்யூ நல்லா இருக்கு, சரி இந்த புக் நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக் விஷ்ணுபுரம் பதிப்பகத்தோடது, 50 ரூபாய். இந்த புக் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போதான் பாதி படிச்சிருக்கேன். சீக்கிரமா இந்த புக் நான் படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். அடுத்த புக் இதுவும் ஜெயமோகனோடது, 100 நாட்களிகள். இந்த புக் நான் ரொம்ப நாளாக விசேஷத்தில் போட்டு வச்சிருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த புக் நான் பார்த்ததையும் டக்குன்னு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவும் விஷ்ணுபுரம் பதிப்பகத்தோட தான், 50 ரூபாய் தான். இந்த புக் நான் சீக்கிரமா படிச்சுட்டு ரிவ்யூ பண்றேன். இது ஒரு தாழ்ந்த குளத்துல இருந்து ஒரு பெரிய உயர் அதிகாரியா வரும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, அவங்க பேரண்ட்ஸ் அதை எப்படி பார்த்து அவங்க அம்மா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல எழுதி இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி படிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரமா ரிவ்யூ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த புக்கு வாங்கினேன். அடுத்த புக் வழக்கம் போல நான் கிரைம் நாவல் தான். இப்போ எனக்கு ரொம்ப தெரியல, கிரைம் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரி சுஜாதாவோடது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் நான் எடுத்தேன். இது 85 ரூபாய், சாரி 85 ரூபாய். இந்த புக்கும் சரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு, சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து. இது 144 பேஜ் தான், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஏன்னா கிரைம் எப்பவுமே பேஜ் டர்னிங்காகவே தான் இருக்கும். ஸோ இது சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சுஜாதாவோடது ஆதலினால் காதல் செய்வீர் இந்த புக் எடுத்தேன். நெக்ஸ்ட் புக் இதுவும் சுஜாதாவோடது, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் நான் எடுத்தேன். இது 72 ரூபாய் போட்டிருந்தாங்க. இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம கிரைம் அந்த கொலையுது காலம் படிச்சதுக்கு அப்புறமே எனக்கு இந்த புக் பிடிச்சிருந்தது. சரி இன்னொரு டைம் நம்ம கிரைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான் நான் ராஜேஷ்குமாரோடது பேக்கெட் நாவல்ஸ் படித்தேன். சரி இருந்தாலும் சுஜாதாவோடதும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரைட்டரோட நான் எடுத்தேன். அதான் இது 72 rupees. இது 136 பக்கங்கள் கொண்டது. இதுவும் நான் சீக்கிரமா படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த புக் நான் எடுத்துருக்கேன். தெரியல உள்ளுக்குள்ள ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிரைம் நாவல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோரிஸ் கேட்டோ இல்லை இதை எடுத்தோ நம்ம இது பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுவோம். அதனால போனேன், டக்குன்னு பார்த்தேன், ஓகே இதெல்லாம் பிடிச்சிருந்தது எடு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த 2 புக் எடுத்தேன். அப்புறம் நான் ஷாப்ல இருக்கவங்க கிட்டேயே கேட்டு எனக்கு இந்த ஜானர்ல நான் படிச்சதே இல்லைங்க. தமிழ்ல இங்கிலீஷ் கூட ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். நான் படிக்க மாட்டேன், பட் ஸ்டோரிஸ் கேட்பேன். கேட்டிருக்கேன். எனக்கு தமிழ்ல யாராவது ஒரு ரைட்டராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதான் ராமணிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடையில இருக்கவங்களே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க ரொமான்ஸ் எழுதுவாங்க, நீங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு வெளுத்தம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த புக் 100 ரூபா. சரி நம்ம தமிழ்ல ரொமான்ஸ் எப்படி இருக்கு, ஏன்னா நான் புக்ல ஒரு புக் படிச்சேன், அது எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. சரி பேப்பர் புக்ல யாரு ஃபேமஸ் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு பெருசா எந்த ரிசல்ட் கிடைக்கல. சரி கடையிலே கேட்கலாம்னா அந்த புக்ஸ் ஒர்க் பண்ற அக்கா தான் எனக்கு இந்த புக் சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்க இதை படிங்க, இது பெஸ்டா இருக்கும், இதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த புக் ட்ரை பண்ணுங்க, எடுத்துட்டு வேற புக் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனலா எனக்கு இந்த புக் சஜஸ்ட் பண்ணாங்க. இது 172 பக்கங்களை கொண்டது. இது என்ன பதிப்பகம், அருணோதயம் அந்த பப்ளிஷ் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கும் நான் சீக்கிரமா படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரொமான்ஸ் எழுதுறவங்க இல்லை, உங்க யாருக்காவது தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவங்கெல்லாம் தமிழ்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் எழுதுறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு. நான் கண்டிப்பா அந்த புக்ஸ் வாங்கி ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு சத்தியமா தமிழ்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் நான் படிச்சதே கிடையாது. புக்ல ஒன்று ட்ரை பண்ணா அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ண போறேன். நம்ம அடுத்து என்ன ஜானர் பார்க்க போறோம் அப்படின்னா நகைச்சுவை, அதாவது காமெடி ஜானர். இந்த ஜானர்ல நான் புக் படிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த 2 புக் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் இந்த டைம் போனதே மெயினா புக்
வந்து எனக்கு ரொமான்ஸ் வேணும் இல்லை காமெடி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். க்ரைம் வந்து லிஸ்ட்டில் இருந்தது, பட் எனக்கு மெயினாக இது ரெண்டில் வேணும். ஏன்னா நான் தமிழில் இந்த மாதிரி நான் எதுவும் படித்ததே கிடையாது. பேக்கெட் எஃப்எம்லலாம் கேட்குறது வந்து ஓகே, பட் படித்தது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் தேடும் போது எனக்கு இந்த 2 புக் கிடைச்சிது. இதோட ஆசிரியர் வந்து பாக்கியம் ராமசாமி, அவங்க தான் வந்து இதோட ஆசிரியர். இதோட 2ஓட விலையுமே வந்து 50 ரூபாய். பூம்புகார் பதிப்பகத்துல இருந்து வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த அப்புசாமி தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம்ல, அது அவங்களோட ரிலேட்டடாக தான் காமெடியாக வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்து டப்பாஜி பன்ஸ்லையுடன் அப்புசாமி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது எனக்கு சரியா எனக்கு அந்த தலைப்பை வாசிக்க வரல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அடுத்து வந்து அம்புலல் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் படிக்க டக்குன்னு வரமாட்டேங்குதுன்னா யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு வரமாட்டேங்குது. என்ன புக் எடுத்தாலும் எனக்கு இந்த ஒரு ஹெட்டிங் படிக்கிறக்கோ இது படிக்கிறக்கோ கொஞ்சம் டிலே ஆகுது. இப்பெல்லாம் அது வந்து சீக்கிரமாக மாற்றணும். ஏன்னா ஆஃப் கேமரால கரெக்டாக படிச்சிட்டேன், ஆன் கேமராவில் வந்து எனக்கு இது மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல, அதை வந்து சீக்கிரமாக மாற்றிட்டேன். இது வந்து இந்த 2 காமெடி புக்ஸ், இதை வந்து நான் சீக்கிரமாக இதுவும் படிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு அதான் சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு வந்து இப்போல்லாம் மைண்டு வரமாட்டேங்குது, அதை கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றிக்கணும். ஸோ இந்த 7 புக்ஸ் தான் வந்து நான் வந்து வாங்கினேன். இது அரௌண்ட் 7 சேர்த்து ஒரு 500 ரூபா சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த புக்ஸ் எல்லாம் நான் சீக்கிரமாக நான் படிச்சுட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் படிச்சுட்டு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி படித்த 2 புக்கில் நான் ரிவ்யூ பண்ண தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்போதைக்கு இந்த புக்கில் வந்து நான் யானை டாக்டர் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இது படித்து முடிச்சு சொல்ல, படித்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. மித்த எல்லா புக்குமே நான் சீக்கிரமாக படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். நான் எந்தெந்த புக் ஃபஸ்ட்டு படிச்சு நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கு இப்போது ஒரு 104 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ஃபேமிலி குரூப்பில் எதுவும் ஷேர் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் யாருக்காவது பிடிச்சிருந்தது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது புக்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நான் சீக்கிரமாக படித்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்